Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான பாதாம் கேசரி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு ஒரு 10 பாதாமை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதில் போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்லியே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றின பிறகு 2 ஸ்பூன் பாதாம் பவுடரை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு வறுத்து வச்சிருக்க சேமியா பாதாமை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 ஸ்பூன் தான் சுகரை போட்டிருக்கேன். நானும் என்னோட ஹஸ்பண்டும் டயட்டில் இருக்கிறதால சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா 5 ஸ்பூன் சுகரை போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கலந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாதாம் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.